ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் விடியலில் அவர் சட்டத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 112வது சங்கீதம் 9வது வசனம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், வாரி இறைக்கிறவர்களாய் பார்க்கிறார். பாருங்கள், பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை ஒரு கிணறை போல மாற்ற விரும்புகிறார். நீங்கள் அநேகருக்கு இறைக்கிறவர்களாய், அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் நீங்கள் மாறணும் என்பது தான் தேவனுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்குது. நீங்கள் ஒரு தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் கர்த்தருக்காகவும் சரி, அவருடைய நாம மகிமைக்காகவும் சரி, நான் எப்போதுமே கொடுக்கிறவனாய் மாறுவேன். ஏழைகளுக்கும் அநேகருக்கும் நன்மை செய்கிறவனாய் நான் மாறுவேன். ஏனென்றால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்திலும் நான் கர்த்தருக்காக இறைப்பேன், ஆலயங்களுக்காக இறைப்பேன், ஊழியங்களுக்காக இறைப்பேன், ஜனங்களுக்காக இறைப்பேன் என்று சொல்லி உங்கள் மனதை திறந்து தேவ சமூகத்தில் முழு மனதோடு நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புவார். அதில் அந்த வசனத்தில் கடைசியாக ஒரு வார்த்தை ஒன்று வருது, ரொம்ப அழகாக, அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கும், ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி வைப்பதற்கும் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். நீங்கள் ஆசீர்வாதமானவங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.